கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இதோட உண்மையான சுவையும் மனமும் தெரியணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணோம். மொதல் நாள் நைட்டு ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா இந்த தண்ணியை மறுநாள் நான் கீழே ஊற்ற போகிறதில்ல, அதனால் மொதல் நாளே நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படியே கூட ப்ரெஷர் குக் பண்ணலாம், பட் அது சாப்பிடும் போது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த தோல். அதனால் நம்ம ரவா பதத்துக்கு இதை பல்ஸ் மோடு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியதான். கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மினிமம் 4 விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் 5-6 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அருமையான கருப்பு கவுனி அரிசி ரெடியாக இருக்கும். ஸோ கருப்பு கவுனி அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இப்போ நிறைய ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் புதுசாக தெரியல, கவுனி அரிசியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியல அப்படின்னா யூடியூப் பண்ணி பாருங்கள், இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள். இதோட வாசம் எப்படி இருக்குன்னா, சின்ன வயசில் நெல் அவிக்கும் போது அந்த நெல்லோட வாசம் அடிக்கும். அதை அப்படியே இந்த கருப்பு கவுனி அரிசியில் என்னால் உணர முடியுது. இப்போ உள்ள சாப்பாடு அரிசியிலலாம் அந்த வாசத்தையே காணும். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். விலை அதிகம்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறத கட் பண்ணிவிட்டு இந்த அரிசி வாங்கி ட்ரை